இன்ஸ்டாகிராம் பிரபலம் ராகுல் டிக்கி அவரோட இறப்பு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். யாராலையுமே இப்போ வரைக்கும் நம்ப முடியல அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ராகுல் டிக்கி பைக்ல போயிட்டு இருந்தப்போ அவரோட பைக் கட்டுப்பாடை இழந்திருக்கு. ஸோ அங்க இருந்த பேரிகேட்ல கட்டுப்பாட்டை இழந்த அவரோட பைக் ரொம்ப வேகமா போய் மோதி இருக்கு. பைக் ரொம்ப வேகமா மோதினால அவருக்கு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. உடனடியா அவரை மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அங்க எல்லா சிகிச்சையுமே கொடுத்து பார்த்திருக்காங்க. பட் எந்த பலனும் இல்ல. அவர் உயிரிழந்திருக்காரு. அவரோட இறப்பு குறித்து அவரோட நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இது எங்களால ஏத்துக்க முடியல, இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு, ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அவரோட ஃபேன்ஸ்மே சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சுப்பா அவருக்கு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய சோகத்துல இருக்காங்க. ஈரோட சேர்ந்த ராகுல் சோஷியல் மீடியால எப்படியாவது பிரபலமாகணும் அப்படின்னு சொல்லி புதுவிதமான விஷயங்கள் எல்லாமே வீடியோவா எடுத்து அதை அப்லோட் பண்ணி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சவர். எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும், கடுமையா எப்படியாவது ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சவருக்கு இப்படி ஒரு பெரிய சோகம் ஏற்பட்டிருக்கு. இதுல மிகப்பெரிய சோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுலோட அப்பா ஏற்கனவே இறந்துதான் போயிருக்காரு. சோ இப்ப ராகுலும் இறந்துட்டாரு. இவர் மட்டும் தான் உழைச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்திருக்காரு. அதுல ஒரு பகுதியை எடுத்து வச்சு ஏழை எளிய மக்களுக்கு வாரம் வாரம் உதவி செஞ்சிருக்காரு. இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு விபத்து ஏற்படணுமா, இப்படி ஒரு இறப்பு ஏற்படணுமா, இப்ப என்ன வயசு ஆயிடுச்சு இவருக்கு அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரோட நண்பர்கள் நிறைய பேர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பா ராகுல் டிக்கிக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நன்றி.